குட் மார்னிங். நீங்கள் நன்றாய் இருப்பதற்கு உங்களை நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் விரும்பும் எதையும் உங்களுக்கு இயேசு என்ற நாமம் அளிக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லையா? அது உங்களுக்கு உண்டு, உங்களுக்கு ஒரு சொத்து. ஆரோக்கியம் இல்லையா? அது உங்களுடைய ஆஸ்தி. நீங்கள் அவர் நாமத்தில் கேட்கும் போது உங்களுக்கு சொந்தமாய் மாறும். செல்வம் இல்லாமல் ஏழையாக நடுத்தரமா வாழ்கிறீர்களா? இல்ல, உங்கள் ஏழ்மையை அவர் எடுத்துக்கொண்டு தரித்திரம் அடைந்து அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருப்பதனாலே ஐஸ்வர்யத்தை சிலுவையிலே உங்களுக்கு வைத்து ஐஸ்வர்யவான்களாக மாற்றி இருக்கிறாராம். செல்வம் உங்களுக்குரியது. பாவத்திலிருந்து விடுதலையா? இயேசு என்ற நாமத்தில் நீங்கள் கேட்கும் பாவத்தின் விடுதலை நிச்சயம் இன்றே உண்டு. சாபத்தில் விடுதலையா? இயேசு என்ற நாமம் சாபத்திலிருந்து விடுதலையை கொடுக்கும். வெற்றி எதுல வேண்டும்? விசுவாசத்தோடு கேளுங்கள், வெற்றியை பெறுவீர்கள். குஷ்டரோகி ஒருவன் இயேசுவிடத்தில் வந்தான். அவனுக்கு தேவை எல்ஐசி பில்டிங்கா தேவை? அவன் அதை கேட்க வேண்டுமா? இல்லை. அல்லது அவனுக்கு 2 ஏக்கர் இடம் தேவையா? இல்லை. அவனுடைய உடல் குழந்தையை போல் மாறுவதற்கு கேட்டார். அதுதான் அத்தியாவசியமானது. ஆகவே ஜெபத்திலே அத்தியாவசியமானதை கேளுங்கள், இன்றே கொடுக்கப்படும். யாபேஸ் கேட்டார், என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும், உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி விலக்கி காத்தரலும் என்று கேட்டார். அதையே வேண்டிக் கொண்டதை கேட்டார். நீங்கள் விரும்பியதை எதையும் இயேசுவின் நாமத்தில் பெறலாம். நீங்கள் கேட்பதை கொடுக்கிற தேவன். நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ விசுவாசத்தோடு அவைகள் இன்று உங்கள் வீட்டின் கதவை தட்டி கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நான் பிரகடனப்படுத்துகிறேன். எதிர்பார்த்து கொண்டே இருங்கள். இன்று நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். நாளை சந்திப்போமா? God bless you.